இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 36:7 நான் வாசிக்கிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். செட்டைகளின் நிழல் நமக்கு உண்டு. அந்த நிழல்ல போயிருந்தாலே அங்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, நமக்கு பராமரிப்பும் ஏற்படும். வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லப்படும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ரூத் என்கிற அந்த இளம் விதவை சிறு பெண் மோவாப் தேசத்தை சார்ந்தவள், கணவனை இழந்து விட்டால், வாழ்க்கை முழுவதும் வனாந்தரம், என்ன நடக்குங்கிற நீ தெரியாது. மாமியாரை நம்பி அந்த மாமியாருடைய ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டு திருப்பி மோவாப்ல இருந்து பெத்லேமுக்கு வந்து அங்கு போபாஸ் என்கிற ஒரு மனிதனுடைய வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த போபாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்றான். நீ ஆண்டவருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிறாமா, அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்திருக்கிறா, உன் தேசத்தையே விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்திருக்கிற ஆண்டவர் நீ பிடிச்சுக்கிட்டதுனால நிறைவான பலன் அந்த ஆண்டவரால் உனக்கு உண்டாகும். பாருங்க, பட்டுப்போன வாழ்க்கை, நம்பிக்கை இழந்த வாழ்க்கை, எதிர்காலம் கேள்விக்குறி, எல்லாம் போச்சுது. ஆனா அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆனாலும் அந்த நகோமியின் தன் மாமியாருடைய தேவனை நம்பி இந்த இடத்துக்கு வருகிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். மீண்டும் ஒரு வாழ்க்கை அவளுக்கு உண்டாகிறது. அந்த சந்தையில தான் இயேசு பிறக்கிறார். யோசித்து பாருங்கள். இதுதான் காட்ஸ் ஆண்டவருடைய பெரிதான நடத்துதல். அவருடைய நிழலுக்குள்ள வந்துட்டா அங்க சுகம் இருக்கும், ஆறுதல் இருக்கும், நிம்மதி இருக்கும். நீங்க மனிதர்கள் மற்ற மனிதருடைய நிழலை தேடி ஓடுறாங்க. உதவி செய்ய மாட்டாங்களா, தயவு பாராட்ட மாட்டாங்களா, ஏதாவது நம்மளை கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்களா? மனிதருடைய தயவை நாடி ஓடாதுங்க. தயவு தேவைதான். ஆண்டோடைய கண்கள்ல இரக்கம், தயவு, கிருபை கிடைச்சிட்டாலே மனிதருடைய கண்களில் தானாகவே தயவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டோடைய நிழல்ல இருக்க கற்றுக்கொள்ளுவோம். கோடை வெயில் அடிக்கிறது வேகமா. பாலைவன பகுதி எல்லாம் காஞ்சி போன பகுதியில 2 மான்கள், ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான். தண்ணியும் கிடைக்கல, நிழலும் கிடையாது. இதை அலைந்து தேடி திரிகிறது. எங்கேயாவது கொஞ்சம் ஒரு நிழல் கிடைக்குமான நிழல் இல்லை. அப்படியே போயிட்டு இருக்குது. எங்கேயாவது நிழல்ல ஒதுங்கலாம். சூரியன் அஸ்தமிக்கும் போது தானே வெயில் குறையும். ஆனால் அந்த வெயில தாண்டணுமேன்னு சொல்லி தவிச்சுட்டு அங்கங்க போகும்போது பெண்மானால அதுக்கு வேற நடக்கவே முடியல. என்ன செய்ய தத்தளிக்குது. உடனே ஆண்மான் என்ன செய்தான், நின்னுச்சான். நின்ன உடனே அதனுடைய நிழல் கீழே விழுந்தது. அந்த நிழல் அந்த பெண்மான் இலைப்பாறுதல் பெற்றுக்குச்சா. அதில் உட்கார்ந்து அப்படியே அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வு எடுத்துதான். இதுதான் அந்த கதை சொல்லுகிறது. பாருங்கள், அந்த ஆண்மானுடைய நிழல் அந்த பெண்மான்களுடைய ஜீவனை அந்த இடத்துல காத்துது. அதே போலதான் சிலுவை நிழல் நமக்கு உண்டு. பக்தன் அழகா எழுதியிருக்கிறான், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பாரிடுவேன் சொன்னது போல ஆண்டவர் தான் நமக்கு நிழலாக இருக்கிறார். வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். பகலிலே வெயில் தாக்கம் இருந்தாலும் எதுவானாலும் இரவிலே நிலவான எதுவான நம்மை சேதப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டோடைய நிழலை விட்டு தூர போகாதபடி அந்த நிழலே தங்கியிருப்போம். அதுதான் நிரந்தர நன்மை நமக்கு கொண்டு வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு நிழலா இருப்பதற்காய், அடைக்கலமா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நிழலிலே வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாக அன்னிப்பனதில்லை, நினைவு கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறப்பா. மோவாப் தேசத்திலிருந்து ஒன்றுமில்லாமல் அந்த ரூத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்பினதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவனமாகவே
இடிக்கப்பட்ட வாழ்க்கையின் பகுதிகள் கட்டி எழுப்பப்படட்டும். உடைக்கப்பட்ட உள்ளங்கள் மீண்டுமாய் உருவாக்கப்படட்டும். நம்பிக்கை இழந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் நம்பிக்கை உண்டாகட்டும். இந்த நாள்ல ஒரு பெரிய தைரியத்தை கொடுங்கப்பா. உம்முடைய நிழலை விட்டு வெளியே போயிருந்தா மீண்டும் அவனுடைய நிழலுக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதுதானே பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய நிழலை விட்டு எந்த ஒரு காரியங்களையும் பிரித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் நீர் நடத்தும் துதிகனமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நிழல்ல எப்பொழுதும் தங்கி தாபரிப்போம். அவர்தான் நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை பாதுகாப்பா. அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.